ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகலை. அது ஒரு வேளை வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். ஸோ சீசன் 2 போடுங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. சரி, வாங்க இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோஸ் சீசன் 1 எபிசோட் 25, அதாவது ஃபைனல் எபிசோட். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேஃப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுறான். இதுக்கு மேலே எல்லாமே ஷீல்டு ஹீரோவோட கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கிளாஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் சோலிட்டர் ஷீல்டை பயன்படுத்தவா அவள் டக்குன்னு பின்னாடி போறா. இவ எதுக்காக பின்வாங்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுக்குள்ள அந்த அலெக்சாண்ட்ரா வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அந்த ஷீல்டை வச்சு தடுக்கிறான். இப்போ கிளாஸும் அலெக்சாண்ட்ராவும் கம்பைன் பண்ணி மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ பிரிசன் ஷீல்டை யூஸ் பண்றான். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டான். நாங்கள் எங்க பவரை கம்பைன் பண்ணியுமே ஒன்று அழிக்க முடியலன்னா நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் கிளாஸ் கூட தனியாக சண்டை போடுறேன், நீங்க மற்ற ரெண்டு பேரையும் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் மெல்டியோ ரஃப்டாலியாவும் வேண்டான்னு சொல்றாங்க. நான் அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு மற்றவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து போறான். உன் கூட தனியாக சண்டை போடணும்னு தான் நானும் எதிர்பார்த்தேன், ஆனால் உன்னோட ஆளுங்களால சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்குறா. லார்க் ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக நீயும் வேற ஒரு உலகத்தில் ஹீரோவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமாம் கரெக்டாக சொன்னேன், என்னோட உலகத்தில் ஃபேன் ஹீரோன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. இங்கே அலெக்சாண்ட்ராவோட ஃபயர் அட்டாக்கை மெல்டி ஈஸியாக தடுத்துட்டு இருக்கா. ஃபீலோவோ ரஃப்டாலியாவோ லார்க்குக்கே டஃப் கொடுக்குறாங்க. இங்கே நஃபுமியும் கிளாஸோ தனியாக ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிளாஸ் என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம ஹீரோ சோலிட்டர் ஷீல்டை யூஸ் பண்ணும்போது அவள் ரொம்பவுமே வீக் ஆயிருதா. நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன். மற்றவங்க கிட்டே இருந்து இது எனர்ஜியை எடுக்கும், ஆனால் உன்கிட்ட இருந்து இது லைஃப் ஃபோர்ஸையே எடுக்குது. இப்படியே போனால் நீ இறந்து போயிருவா, ஒழுங்காக சரண்டர் ஆயிரம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். யாராச்சும் ஒருத்தர் இன்னைக்கு இறந்து தான் போகணும், அப்படின்னா தான் ஏதாச்சும் ஒரு உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பவும் அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோ அவளோட லைஃப் ஃபோர்ஸ் எழுதிட்டு ஒழுங்காக சரண்டர் ஆயிரு, உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லுவோம். உன்னோட உலகத்தை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி தான் நானும் என்னோட உலகத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீயும் உன்னோட உலகத்தை காப்பாற்றணும்னு தானே நினைக்கிறேன் நஃபுமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என் விருப்பமே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன், ஆனால் எதுக்காக நான் இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு என் உயிரை கொடுத்து போராடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா அவளோட உலகம் அங்கே தெரியுது. இதுதான் என்னோட உலகம் ஆபத்தில் இருக்கு, யாராச்சும் ஒருத்தர் இறந்து போனாதான் இன்னொருத்தங்களோட உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கிளாஸ் பேசிட்டு இருக்கும்போதே லார்க் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இப்போ அவள் திரும்பவும் பவர்ஃபுல்லாக மாறிடுதா. ரஃப்டாலியா நீயே இங்கே வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னோட மாஸ்டருக்கு நான் தான் ஸ்வாடு, நான் இருக்கிற வரைக்கும் என் மாஸ்டரை உன்னால் கொல்ல முடியாது, நான் உன்னை கொல்லவோ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா ஃபைட் பண்ணுறா. இப்போ நம்ம ஹீரோக்கு வேற வழி இல்லை. ஸோ அதனால நம்ம ஹீரோ அந்த ரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணுறான். இப்படியே நம்ம பார்த்துட்டு சும்மா நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தான் அந்த கோயினுக்கு ஒரு ஐடியா வருது, இது இன்னும் முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா இன்னும் 2 நிமிஷத்துல இந்த வேவ்ஸ் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு காட்டுது. என்னோட உலகம் நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் அவளோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணவும் மாஸ்டர் நஃபமி வேணாம் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்றா. இந்த வேவ் எல்லாம் முடிஞ்சு நான் என்னோட உலகத்துக்கு போனாலுமே நீ மெல்டி ஃபீலோ எல்லாருமே இங்கே தான் இருப்பீங்க, ஸோ உங்களுக்காக வச்சு நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ பிளட் சாக்ரிஃபைஸை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறான். அப்போ தான் நஃபமி நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்றா. பார்த்தா அங்கே இருக்கிற அந்த சோல்ஜர் பொண்ணு ஒயின் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பக்கம் அனுப்புவோம். அவன் அதை வெடிக்க வைக்கிறான். அது கிளாஸ் மேலே விழுந்த உடனேயுமே அவளுக்கு மயக்கமாக வருது, அவளால் எந்திக்க கூட முடியலை. இதோட நம்ம நிறுத்திக்கிடலாம் அப்படின்னு நஃபுமி சொல்கிறான். போதும் நஃபுமி, நீ ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் இந்த தடவை ஒத்துக்கிடுதோம், ஆனால் இது இதோட முடிய போகிறதில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிடலாம், பாய் நஃபுமி. இல்லை நான் உன்னை குட்டி பையானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பியிருந்தாங்க. என்னாச்சு, திரும்பவும் நஃபுமி தான் ஜெயிச்சிருக்கானா அப்படின்னு கேட்கவும் இல்லை இது நம்ம எல்லாரோட வெற்றியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயின் சொல்கிறாங்க. இப்போ வேவ் எல்லாமே முடிஞ்சிட்டதுனால அந்த கைமரா ஐலாண்ட்லேயே எல்லாரும் திரும்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பார்ட்டி 4 நாளாக லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் நான் இன்னொரு மீனை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்லவும் நீ கடலுக்கு பக்கத்தில் தான் வளர்ந்துருக்கங்கிறத நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உங்களை விட ரஃப்டாலியா தான் அதிகமாக பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலாக நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுறா. அந்த கிளாஸும் அவளோட உலகத்துக்காக தான் போராடுறா, நாங்கள் எல்லாருமே ஹீரோஸ் தான். இதுதான் ஒரு நாள் விக்டோரியா என்கிட்ட கேட்டால் உலகத்தை காப்பாற்றணுமா இல்லை மக்களை காப்பாற்ற போறியான்னு, அதுக்கு அர்த்தம் இதுதான் போல, நான் எந்த உலகத்தை காப்பாற்றங்கிறத நான் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். மாஸ்டர் எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் நம்ம பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேரை பெருசாக்கணும், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருவான்னு தெரில, ஒருவேளை நாங்கள் ஹீரோஸ் 4 பேர் இறந்து போயிட்டா கூட நீங்கள் அதுக்கப்புறமா இந்த உலகத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ ஃபீலை வந்துட்டு கூப்பிட்றா. பார்த்தா கோ ஹீரோவோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கா. எதுக்காகனா அவள் செய்யாத ஒரு தப்புக்கு அவள் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருந்து அவளை துரத்திட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக இவா இந்த தப்பை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்கிறா. உண்மையிலேயே நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ரொம்ப வீக்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் இல்லை நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு, அன்னைக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, அப்படிப்பட்ட நீ எதுக்காக சாகணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆனால் நான் ரொம்பவும் வீக்கான பொண்ணு அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ என்னோட பார்ட்டியில் சேர்ந்துக்கோ, அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ
ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு இப்போ ரொம்பவும் ஹாப்பியாகிறா. இங்கே ஃபீலோக்கு பசிக்குது. உடனே இப்போ எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே திரும்பவும் மெல்ரமார்க்குக்கே கிளம்பி வராங்க. நீங்கள் செஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீங்கள் அதிகமாக புகழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் சொல்கிறா. அப்போ அந்த குயின் வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் எங்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. பதிலுக்கு நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலை. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான். நீங்கள் எப்போவுமே அடுத்தவங்களுக்காக தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி அந்த குயின் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த புது பொண்ணுக்கும் சேர்த்து ஆர்மர் வாங்குறதுக்காக வெப்பன் ஷாப் போகிறான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லவோ, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, சும்மா தான், நீ ரொம்பவோ கொடுத்து வச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் ரஃப்டாலியாவை பார்த்து சொல்கிறாரு. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். என்ன இது உப்பு ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குறா. வெளியே வந்து பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா ரஃப்டாலியாவோட அந்த வில்லேஜ்க்கு தான் நம்ம ஹீரோ இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கான். கெல் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ரஃப்டாலியாட்ட சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா கேட்குறா. நஃபோமி இன்னும் உன்கிட்ட அதை சொல்லியிருக்க மாட்டான்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்குறா. அப்போ தான் மெல்ட்டி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறா. குயின் ஆணையிட்டபடியே இனிமேல் இந்த டம்மி ஹியூமன்ஸ்க்கு உண்டான இடம் நஃபோமியோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுதான் குயின் நஃபோமிக்கு கொடுத்த அவார்டு அப்படின்னு சொல்லி மெல்ட்டி சொல்லுவோம். ஆமாம் உண்மைதான் ரஃப்டாலியா, அஃபிஷியலாக இனிமேல் இந்த இடம் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதுக்கு நான் தான் இனிமேல் லார்டு. உன்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும் ரஃப்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃபிஷிங் பண்ணுறதுக்காக தான் இந்த போட்டெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிஷிங்கில் வர காசை வச்சு நம்ம ஈஸியாக இந்த இடத்த திரும்ப கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அங்கே அந்த அட்வென்ச்சரர் பார்ட்டி இருக்காங்க. நான் நிறைய ஆளுங்களை ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த இடம் என்னோடதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாம் வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வேவில் சண்டை போடுறதுக்காக நிறைய ஆளுங்களை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எப்போவும் அந்த ஹீரோஸையே நம்பி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் அந்த கிளாஸ் வர எவ்வளோ பவர்ஃபுல்லாக வரப்போறான்னு நமக்கு தெரில அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரஃப்டாலியா வந்துட்டு ஆள ஆரம்பிக்கிறா. மாஸ்டர், நீங்கள் இல்லாதப்போ நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்காக இப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க. அந்த கிளாஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருந்து தான் சண்டை போடணும்னு ஆசைப்படுதேன். என்னை விட்டு போயிடாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அவள் அழறா. ரஃப்டாலியா, ஒரு உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் சாதிக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது. ஒன்று பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் லைஃபுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. ஃபீலோவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒவ்வொருத்தரையாக மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் இந்த ஷீல்டு ஹீரோவாக இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ரஃப்டாலியா, நீ என்றைக்குமே என் ஸ்வாடா என் கூட இருப்பல்ல அப்படின்னு அவன் கேட்கவும், கண்டிப்பாக நான் அவள் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணவும், இதெல்லாம் நியாயமே இல்லை, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோ நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு, மெல்ட்டி நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. மெல்ட்டி வெக்கப்பட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ கெல் வந்துட்டு அந்த டெமி ஹியூமன்ஸ் ஃப்ளாக் அங்கே ஏற்றவும், இர்ஃபானா நீ இதை பார்த்துட்டு இருப்பேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோடையே இந்த ஷீல்டு ஹீரோவோட கதை முடியுது. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சாங்கை போட ஆரம்பிச்சிருந்தாங்க. மற்ற ஹீரோஸ் எல்லாருமே நம்ம நஃபோமியை பார்த்து நம்மளும் நஃபோமியை விட பெட்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மோயராஜுவும் வந்துட்டு இப்போ மைண்ட் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காம அவன் இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் கிங்கை வந்துட்டு ட்ராஷ்ன்னு கூப்பிட்டாலும் அது அந்த கோயினோட ஹஸ்பண்ட் ஆச்சுல. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யுது. அந்த ஸ்லேவ்ஸ் விற்கிற மெர்ச்சன்ட் கூட ஒரு ஷேடோ நின்றுட்டு இருக்காங்க. அந்த நஃபோமியால என்னோட பிஸ்னஸ் பெருகும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படியே இந்த ஷீல்டு ஹீரோவோட கதை ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட முடியுது. சீசன் 2 இன்னும் வரல, அது இன்னும் கன்ஃபார்ம் கூட ஆகல. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்ககிட்ட இருக்கிற எல்லாரோட கேள்வி என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் அனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான க்ளூவை நான் இப்போ கொடுக்குறேன். வேறொரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டா என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. அதே வேறொரு உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்டு அதில் நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேரலல் வேர்ல்டை தான் நெக்ஸ்ட் அனிமேல பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.